பிரதமர்கள் வந்த போதிலும் அதில் ஒருவர் மட்டுமே பெண். அவர்தான் இந்திரா காந்தி. அவர் எடுத்த முக்கியமான நடவடிக்கையில் ஒன்றாக இன்று வரை பேசக்கூடியது வங்கி தேசியமயமாக்கல் தான். இந்திரா காந்தி ஏன் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுத்தார்? இந்த நடவடிக்கையின் விளைவுகள் என்னென்ன? அதற்கு முன் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் இருந்த வங்கிகள் வரலாற்றை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். இந்தியாவின் முதல் வங்கியான பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770 தொடங்கி 1832 ஆண்டிலேயே மூடப்பட்டது. இந்தியாவின் முதல் வங்கியான பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770 தொடங்கி 1832 ஆண்டிலேயே மூடப்பட்டது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் 600க்கும் மேற்பட்ட வங்கிகள் செயல்பட்டு வந்தன. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன் வங்கிகள் தேசியமயமாக்கப்படவில்லையா என்று கேட்டால் இல்லை என்பதே பதில். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு ஜனவரி 1, 1949 இந்திய ரிசர்வ் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டுரிமையாக்கப்பட்டது. அது அரசுக்கு ஒரு மத்திய வங்கி தேவை என்று மாற்றம் செய்யப்பட்டது. 1955 ஆண்டு இம்பீரியல் வங்கி மற்றும் துணை வங்கிகளும் நாட்டுரிமையாக்கப்பட்டன. அவையும் அரசு தேவைக்காகவே மாற்றம் செய்யப்பட்டன. 1969 ஜூலை 19 அன்று ரூபாய் 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகையாய் வைத்திருக்கும் 14 வங்கிகளை தேசியமயமாக்கினார். இந்த 14 வங்கிகளை இந்திரா காந்தி ஒரே இரவில் தேசியமயமாக்கியதற்கான காரணம் இந்த வங்கி சேவையானது அனைத்து மக்களுக்கும் சென்றடையவில்லை என்று நினைத்ததால் தான். வங்கிகளை ஒழுங்குபடுத்தினால்தான் அவற்றால் மக்களுக்கு அதிகம் நன்மை கிடைக்கும் என்று இந்திரா காந்தி நினைத்ததால் தான் வங்கி தேசியமயமாக்கல் முடிவை எடுத்தார். இந்திரா காந்தி கொஞ்சம் சர்வாதிகாரத்துடன் இந்த நடவடிக்கையை எடுத்தார் என்றாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் இந்தியாவின் வங்கித்துறை இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். 1980 மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற இந்திரா காந்தி மேலும் 6 வங்கிகளை தேசியமயமாக்கினார். அதன் காரணமாக இன்று அனைத்து மக்களுக்கும் வங்கி சேவையானது சென்றடைய இந்திரா காந்தியின் வங்கி தேசியமயமாக்கல் முடிவுதான் வழிவகுக்கிறது. நன்றி, வணக்கம்.